இன்றைக்கு இதைக்கெல்லாம் விஜய் அவர்கள் தடை போடுவாரா அல்லது தடையின்றி இந்த நாடகத்தை அரங்கேற்றுவதற்கு அனுமதிப்பாரா என்பதுதான் இன்றைய தொண்டர்களுடைய கேள்வியாக இருக்கின்றது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக விசுவாச தொண்டர்களை ஒரு நாளும் விடைபேச முடியாது என்பதற்கு பல்வேறு சான்றுகள் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி தமிழ்வளசாமி, இதயதீபம் அம்மா அவர்கள் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு சுயம்புவான இயக்கம். அதிகாரத்திற்காகவோ பதவி சுகத்திற்காகவோ உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை. அது மாத்திரமல்ல, இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் மனிதர் அல்ல, மனித புனிதர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதிகார மமதியிலே அதிமுகவை குறைத்து மதிப்பிட்டவர்கள் அல்லது அதிமுகவை அழிக்க நினைத்தவர்கள் எல்லாம் தோற்று போயிருக்கிறார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. இப்போது புதிதாக அதிமுகவை அழிக்க தன் முழு வளத்தையும் அதிகாரத்தையும் செலவழித்து அதிகார ஆசை காட்டி வருகின்ற புதிய அதிகார மையத்தினுடைய அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து இன்றைக்கு கூவி கூவி அழைப்பதை பார்த்தால் இந்த கன்றாவி காட்சிகளை எல்லாம் நாம் எப்படி கடந்து போவது என்பது தெரியவில்லை, நெஞ்சு பொறுக்கவில்லை. வேதனையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உழந்து போயிருக்கிறார்கள், துவண்டு போயிருக்கிறார்கள் என்று நீங்கள் கற்பனை செய்கின்றீர்கள். நெஞ்சுரத்தோடு எதையும் தாங்கும் இதய வேண்டும் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவருடைய வழியிலே இன்றைக்கு மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய ஆட்சியை புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தலைமையில கட்சி தான் எங்கள் உயிர், கழகம்தான் எங்கள் உயிர் மூச்சு, கழகமே கோயில், அம்மாவே தெய்வம் என்று வாழ்ந்த தொண்டர்கள் இன்றைக்கு அம்மாவின் புரட்சித் தலைவருடைய வழி தோன்றலாக புரட்சித் தலைவர் எடப்பாடியுடைய தலைமையிலே கழகம் பணி ஆற்றி கொண்டிருக்கின்றோம்.